இன்றைய பாடைய தலைப்பு பாலினம் மற்றும் கலாச்சாரம். பாலினமும் கலாச்சாரமும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது என்பதை பார்க்கலாம். இந்த தலைப்பின் கீழ் செக்ஸ் மற்றும் பாலினம் என்றால் என்ன? சமூகமயமாக்கலில் பாலினத்தின் அடுக்குமுறைகள் என்னென்ன? வேலையில் பாலியல் பிரிவுகள் எவ்வாறு உள்ளது? பாலினம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை பற்றி இந்த பாடப்பிரிவில் நாம் காணலாம். முதலாவதாக, ஒரு சிறுவன் கீழே விழுந்து விட்டான் என்றால் உடனே அவனை நாம் என்ன சொல்கிறோம்? அழாதே, உடனே எழுந்துவிடு. இதன் மூலமாக ஒரு ஆண் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை, அவனுடைய தனி ஆளுமை திறனை சிறுவயதிலிருந்தே நாம் வளர்க்கிறோம். இதன் மூலமாக அந்த சிறுவன் தன்னுடைய அனுதாபத்தை, தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்பட நாம் விரும்புவதில்லை. இளம் பருவத்திலேயே அவனுடைய தனித்திறமை வளர்ப்பதற்கு நாம் உறுதுணையாக நிற்கிறோம். எடுத்துக்காட்டாக, இளம் சிவப்பு நிறம் என்றால் பெண்களுக்கும், நீல நிறம் என்றால் ஆண்களுக்கும் உரிய பொது ஒரு கலராக நாம் நியமித்திருக்கின்றோம். இதற்கு மாறாக அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்று நாம் உறுதியாக கூறிவிட முடியாது. இவ்வாறு கலாச்சாரம் பாலினத்தை ஒரு குறிப்பிட்ட நடைமுறைக்குள் கட்டுப்படுத்துகிறது. இப்பொழுது நாம் செக்ஸ் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது ஹார்மோன்கள், குரோமோசோம்கள் மற்றும் பிறப்புறுப்பு தொடர்பான ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உயிரியல் வேறுபாடுதான் செக்ஸ். மற்ற இந்த வேறுபாட்டை தவிர மற்ற எதிலும் வேறுபாடு கிடையாது. ஆனால் நாம் ஆணையும் பெண்ணையும் ஒரே மாதிரி நடத்துவதில்லை. ஆணை நடத்தும் முறையும் பெண்ணை நடத்தும் முறையும் வேறு விதமாகத்தான் உள்ளது. அதாவது ஒரு ஆணிடம் ரிசோர்ஸ், பவர், பிரெஸ்டீஜ் ஆகியவை இருந்தால் அந்த ஆண் மட்டுமே உயர்வாக மதிக்கப்படுகிறான். இவை அனைத்தும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அதை நாம் கண்டுகொள்வதில்லை, பெண்ணை மதிப்பதும் இல்லை. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்னவென்றால் விதிமுறைகள், கலாச்சார நடைமுறைகள் ஆகியவைதான் காரணம். அதே போல எதிர்பார்ப்புகள், ஆணிடம் உள்ள எதிர்பார்ப்பு வேறு, பெண்ணிடம் உள்ள எதிர்பார்ப்பு வேறு ஆகியவை இவற்றிற்கு காரணம். முக்கியமாக இந்த சமுதாயம் ஆணுக்கென்றும் பெண்ணுக்கென்றும் சில நடைமுறைகளை கட்டமைத்து உள்ளது. இவ்வாறு கட்டமைக்கப்பட்ட அந்த நடைமுறைகள் வெளிப்படுத்தப்பட்டு கலாச்சாரத்தின் மூலம் பாதுகாக்கவும் படுகிறது. சமூகமயமாக்கல் மற்றும் பாலின அடுக்குமுறை. சமூகமயமாக்கல் தான் ஒரு உயிரினத்தை சமூகமாக மாற்றுகிறது. இந்த சமூகமயமாக்கல் மூலமாக இளம் தலைமுறையினர் பெரியோரிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒரு தலைமுறையிடமிருந்து மற்றொரு தலைமுறைக்கு எடுத்து செல்கின்றனர். இது தொடர்ந்து கொண்டே செல்கிறது. எடுத்துக்காட்டாக, இளம் தலைமுறையினர் பெரியோர்களிடமிருந்து நல்லொழுக்கங்கள், நன்னடைத்தைகள், செயல்முறைகள், பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை தாங்கள் தெரிந்து கொண்டு அடுத்து உள்ள தலைமுறையினருக்கும் இதை அறிவுறுத்துகின்றனர். அவர்களும் அதையே பின்பற்றுகின்றனர். எடுத்துக்காட்டாக, சிறுவர்கள் விளையாடும் பொழுது அவர்கள் தனித்திறமை வளர்க்கும் பொருட்டு வழங்குகின்றனர். சிறுவர்கள் விளையாடும் போது அவர்களுடைய விளையாட்டு பொருளாக கார், பஸ், டிராக்டர், ட்ரெயின் ஆகியவற்றை கொடுத்து அவர்களை விளையாட சொல்கின்றனர். இதன் மூலமாக அவர்களுடைய தனித்திறமை, தனித்துவம் ஆகியவை வளர்க்கப்படுகிறது. அதே சமயம் சிறுமியர் விளையாடும் பொழுது அவர்களுக்கு அணிகலன்கள், பொம்மைகள் ஆகியவற்றை கொடுத்து விளையாட சொல்கின்றனர். இது இயற்கையாகவே அவர்களிடம் பொறுமை, இரக்கம் ஆகிய சகிப்புத்தன்மையை வளர்க்கும் விதத்தில் அவர்கள் வளர்க்கின்றனர். ஆண் பெண் வேறுபாடு. இந்த இரண்டு பாலினமும் அவைகள் ஈடுபடும் செயல்கள், பயன்படுத்தும் பொருட்கள்
அணுகுமுறை, பேசும் விதம் ஆகியவற்றில் தங்கள் பாலினத்தை பிரதிபலிக்கின்றன. ஒரு சர்வேல சொல்லப்படுது, அதாவது என்னதான் நீங்க பொருட்களை விளையாடுவதற்கு ஆண் பெண் ஆகிய இருவருக்கு கொடுத்தாலும் அந்த பாலினத்திற்கே உரிய பண்பாக அந்த பாலினத்திற்குரிய விளையாட்டு பொருட்களைத்தான் அவர்கள் விளையாட விரும்புகின்றனர் என்று சர்வேயில் கூறப்படுகிறது. அதாவது இந்த இரண்டு பாலினமும் அவர்கள் ஈடுபடும் செயல்கள் என்ன காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் அதே போல் அவர்கள் என்ன பொருட்களை பயன்படுத்துகின்றனர், அவர்கள் எந்த இடத்தில் யாரிடம் எவ்வாறு பேச வேண்டும் என்பதையும் எவ்வாறு பேசும் வேண்டும் என்பதையும் அவருடைய பாலினம் பிரதிபலிக்கிறது. அதே சமயத்தில் இந்த சமுதாயம், இந்த சமூகம், இந்த கலாச்சாரம் ஆண்களுக்கே என்று ஒரு சில குணங்களை கூறுகிறது. எடுத்துக்காட்டாக, ஆண் என்பவன் தைரியம் மிக்கவனாகவும் நம்பிக்கை உள்ளவனாகவும் ஆக்கிரமிப்பு பண்பு உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது, கட்டமைக்கப்பட்டுள்ளது. பெண்ணானப்பட்டவள் இரக்க குணம் உடையவளாகவும் அடக்கம் உள்ளவளாகவும் கூச்ச சுவாபம் உள்ளவளாகவும் இருக்கவளாக கட்டமைக்கப்படுகிறது. ஏன் ஒரு பெண் தைரியம் மிக்கவளாகவும் நம்பிக்கை உடையவளாகவும் ஆக்கிரமிப்பு குணம் உடையவளாகவும் இருக்கக்கூடாதா? அதே சமயம் ஆண்மகன் இரக்க குணம் உடையவனாக இருக்கக்கூடாதா? இவ்வாறு ஆண் பெண் வேறுபாடு நம்முடைய சமுதாயத்தில் கட்டமைப்பில் ஆரம்பத்திலிருந்து ஒரு சில குணங்களை பிரதிபலிக்கிறது. அவர் இதற்கும் மேலாக ஆணுக்குரிய பண்பாக சிலவற்றை குறிப்பிடுகிறது. எடுத்துக்காட்டாக, தலைமைத்துவம், அரசியல் அதிகாரம் ஆகியவை ஆணுக்குரிய பண்பாக விதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஒரு தலைமையேற்று செய்யக்கூடிய ஒரு குணமும் அரசியலை ஆட்சி பண்ணக்கூடிய அதிகாரமும் ஆணுக்கு மட்டுமே உண்டு என்று தீர்மானிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த அரசியல் அதிகாரம் பெறுபவர்களும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைகின்றனர். அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று. அவ்வாறு பொருளாதாரத்திலும் அந்தஸ்திலும் மேலோங்கி இருக்கக்கூடிய ஆண்கள் இயற்கையாகவே பெண்களை கட்டுப்படுத்தும் குணமுடையவர்களாக திகழ்கின்றனர். ஏனென்றால் இந்த தலைமைத்துவமும் அரசியல் அதிகாரமும் பெண்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இவ்வாறு தலைமைத்துவம், அரசியல் அதிகாரம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி அறிவு வேண்டும். இந்த கல்வி அறிவு, வேலைவாய்ப்பு ஆகியவை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. சமூகமயமாக்கலின் அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது அடிப்படை ஒழுக்கத்தை வளர்க்கிறது. அடிப்படை ஒழுக்கம் ஒரு குழந்தைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் குடும்பத்திலிருந்துதான் வளர்கிறது. ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த குழந்தைக்கு மொழி, பண்பாடு, நல்ல பழக்க வழக்கங்கள், நன்னடத்தைகள் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கின்றனர். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, இண்டிபெண்டன்ஸு, அந்த எம்பத்தி, இது எல்லாமே அடிப்படையா வீட்டில இருந்து தான் குழந்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இவை அனைத்தும் நல்லபடியாக கற்றுக்கொண்டால் அவர்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வதற்கு இது ஒரு அடிப்படையாக அமையும். இந்த நல்லொழுக்கம் வீட்டிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. முக்கியமாக குடும்ப நண்பர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் மூலமாகத்தான் இந்த அடிப்படை ஒழுக்கம் வளர்கிறது. அடுத்தபடியாக இந்த சமூகமயமாக்கல் நன்னடத்தையை கட்டுப்படுத்த உதவுகிறது. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்லொழுக்கங்களை கற்றுக்கொள்கின்றனர். அடுத்தபடியாக இந்த சமூகமயமாக்கலில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நன்மை பயக்கும், எதை செய்தால் தீமை விளையும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களை ஒழுங்குபடுத்துவது இந்த சமூகமயமாக்கல் தான். அடுத்தபடியாக மனித நேயம் இருந்தால் சமூகமயமாக்கல் எளிதாகிறது. மனித நேயம்,
மனிதநேயம் ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடம் மனிதநேயம் அதிகமாக இருந்தது. எந்த ஒரு பொருளை கண்டாலும், எந்த ஒரு நபரை கண்டாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு நம்மால் முடிந்த சில உதவிகளை செய்ய வேண்டும் என்று விரும்பினர். அதற்கு தேவையானது இந்த மனித நேயம். இந்த மனித நேயம் இருந்தால் ஒருவர் தவறான வழிக்கு செல்லும் பொழுது அவர்களை கட்டுப்படுத்தி நன்னடத்தையில் இட்டு செல்வதற்கு இது முக்கியமான காரணமாக அமையும். அடுத்தபடியாக இரக்க குணம். இரக்க குணம் உடையவர்களாக இருந்தால் இந்த சமுதாயத்தில் பல்வேறு இன மக்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு இது ஒரு காரணமாக அமையும். இவ்வாறு அடிப்படை ஒழுக்கம், நன்னடத்தை, மனிதநேயம் இவை அனைத்தும் சமூகமயமாக்கலின் முக்கியமான அம்சங்களாக திகழ்கிறது. இவை இருந்தால் ஒரு சமுதாயம் நல்ல சமுதாயமாக முன்னேற வாய்ப்புள்ளது. இதை தவிர சமூகமயமாக்கல் முறையான மற்றும் முறைசாரா முறையிலும் நடைபெறுகிறது. முறையான முறை என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் சிறுவயதில் குடும்பத்தில் பின்பற்றக்கூடிய சில நற்குணங்கள், நன்னடத்தைகள், கட்டுப்பாடுகள், நற்குணங்கள் ஆகியவை. முறைசாரா முறை என்றால் அந்த குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த பருவம், அதாவது பள்ளியிலும் கல்லூரியிலும் நிறுவனங்களிலும் அவர்கள் பழகும் விதம், சமுதாயத்தில் கற்றுக்கொள்ளும் சில பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை குறிக்கிறது. இவையும் சமூகமயமாக்கலில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. இவ்வாறு சமூகமயமாக்கப்பட்ட ஒன்று தொடர்ச்சியாக ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு மாறுகிறது. சிறு வயதில், அடுத்தபடியாக பள்ளியில், கல்லூரியில், நிறுவனங்களில், வேலை பார்க்கும் இடங்களில், சமுதாய கூட்டங்களில் அவர்கள் எவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டார்களோ அவை அனைத்தையும் தான் கற்றுக்கொண்டதை அடுத்த தலைமுறையினருக்கு அதை கொண்டு செலுத்துகின்றனர். இது காலம் காலமாக நடைபெற்றுக் கொண்டுதான் வருகிறது. சமூகமயமாக்கலின் வகைகள். இதனுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதன்மை சமூகமயமாக்கல், இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல், வயது வந்தோர் சமூகமயமாக்கல், எதிர்பார்ப்பு சமூகமயமாக்கல், மீண்டும் சமூகமயமாக்கல். இவ்வாறு பல்வேறு நிலைகள் உள்ளன. முதன்மை சமூகமயமாக்கல். இந்த முதன்மை சமூகமயமாக்கலில் என்னவென்றால் குழந்தை பருவம். முன்பே கூறியது போல் குழந்தை பருவத்தில் அவர்கள் சமுதாயத்தில் எவ்வாறு திகழ வேண்டும் அவை அனைத்தையும் குடும்பத்திலேயே கற்றுக்கொண்டு வருகின்றனர். முன்பு கூறியது போல் நல்லொழுக்கங்கள், நன்னடத்தைகள், நடைமுறைகள், கட்டுப்பாடு, மொழி, ஆரோக்கியம் ஆகிய அனைத்தையும் கற்றுக்கொண்டு அவர்கள் அடுத்த நிலைக்கு வருகின்றனர். இதுதான் முதன்மை சமூகமயமாக்கல். வெளியில் வரும்போது ஒரு சமுதாயத்தில் எவ்வாறு அவர்கள் திகழ வேண்டும் என்பதை சிறுவதையிலேயே கற்றுக் கொடுப்பதுதான் முதன்மை சமூகமயமாக்கல். அடுத்து உள்ளது இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல். குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த நிலை, அதாவது ஒத்த வயதினரோடு பழகும் பொழுது சில மாற்றங்கள் ஏற்படும். சமுதாயத்திற்கு தகுந்த மாதிரி அவர்கள் தங்களுடைய வேலை பார்க்கும் இடங்களில், நிறுவனங்களில் அங்கு உள்ள பண்பாட்டிற்கு தகுந்த மாதிரி, அங்குள்ள கலாச்சாரத்திற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய சமூகமாக்கலில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. இது இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல். முதலில் குழந்தை பருவத்தில் சமூகமயமாக்கல், அடுத்தபடியாக ஒத்த வயதினரோடு பழகும் பொழுது ஏற்படக்கூடிய சமூக மயமாக்கல். அடுத்து மூன்றாவதாக வயது வந்தோருக்கான சமூகமயமாக்கல். முதன்மை சமூகமயமாக்கல், இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல் ஆகிய இரண்டிலும் மாற்றங்கள் எதுவும் ஏற்படாமல் ஒரே மாதிரியாக இருந்தால்
இந்த வயது வந்தோர் சமூகமயமாக்கலில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ஒரு சமூகத்தோடு பெரியவர்களோடு ஒத்து வாழும்போது ஒரு தனித்திறமை அவரிடம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஒரு தனி ஆளுமை திறன் வருவதற்குண்டான வாய்ப்பும் இதில் கிடைக்கிறது. ஆகையால் வயது வந்தோருக்கான சமூகமயமாக்கல் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அடுத்தபடியாக எதிர்பார்ப்பு சமூகமயமாக்கல். இந்த எதிர்பார்ப்பில் ஒரு மனிதன் ஒரு குழுவோடு சேர்ந்து தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது அந்த குழுக்கென்று உள்ள சில நடைமுறைகள், சில கருத்துக்கள், சில குறிப்புகள் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை. அந்த குழுக்களோடு தானும் இணைந்து அதோடு செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த எதிர்பார்ப்பு சமூகமயமாக்கல் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, தனி ஆளுமை திறனை வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. கடைசியாக உள்ளது மீண்டும் சமூகமயமாக்கல். இது மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது முன்பு பின்பற்றப்பட்டு வந்த ஒரு கொள்கைகள், ஒரு நடைமுறைகள் முழுமையுமாக மாற்றி புதிதாக ஒரு கருத்தை, புதிதான ஒரு பண்பாட்டை, புதிதான ஒரு கலாச்சாரத்தை, புதிய நடைமுறையை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதுதான் மீண்டும் சமூகமயமாக்கல். பழைய நடைமுறையை முழுமையுமாக மறந்து புதுமையான ஒன்றை பின்பற்றப்படுவதுதான் இந்த மீண்டும் சமூகமயமாக்கல். இதற்கு எடுத்துக்காட்டு ஒரு குற்றவாளியை சொல்லலாம். குற்றவாளி தான் புரிந்த தவறின் காரணமாக சில காலம் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக சில ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணிட்டு திரும்ப வரும்போது, ஒரு முழு மனிதனாக மாறும்போது பழைய பின்பற்றிய நடைமுறைகளை, கருத்துக்களை முழுமையுமாக மறந்து முழு மனிதனாக, புதிய மனிதனாக மீண்டும் சமூகமயமாக்கலில் ஈடுபடுவதுதான் இந்த மீண்டும் சமூகமயமாக்கல். இவ்வாறு சமூகமயமாக்கல், முதன்மை சமூகமயமாக்கல், இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல், வயது வந்தோருக்கான சமூகமயமாக்கல், எதிர்பார்ப்பு சமூகமயமாக்கல், மீண்டும் சமூகமயமாக்கல் என்று பல்வேறு விதமாக பிரிக்கப்படுகிறது. இதன் மூலமாக ஒரு சமுதாயத்தில் இந்த வகைகளின் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அடுத்தபடியாக உழைப்பில் பாலியல் பிரிவு, செக்ஸுவல் டிவிஷன் ஆஃப் லேபர். இந்த தலைப்பிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாலியல் பிரிவு, உழைப்பில் ஆண்களும் உழைக்கின்றனர், பெண்களும் உழைக்கின்றனர். ஆனால் அந்த உழைப்பில் பாலியல் பிரிவு, ஆண்கள் செய்யக்கூடிய வேலை என்று தனியாக வகைப்படுத்தப்படுகிறது, பெண்கள் செய்யக்கூடிய வேலை என்று தனியாக வகைப்படுத்தப்படுகிறது. ஒரு நிறுவனத்தில் பணியாற்றும் பொழுது ஆண்களுக்கென்று தனியான ஊதியமும் பெண்களுக்கென்று தனியான ஊதியமும் தற்போது கிடையாது. முன்பு உள்ள காலகட்டத்தில் இந்த உழைப்பில் பாலியல் பிரிவு இருந்தது. ஆண் ஆதிக்கம், அதாவது பேட்ரியார்கி அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு சமூகத்தினுடைய அமைப்பு. இந்த அமைப்பில் ஆணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் ஆண் குடும்பத்திற்கு ஒரு வருவாயாக கருதப்பட்டான். ஆகையால் வருவாய், குடும்பத்திற்குண்டான வருவாய், குடும்பம் தன்னுடைய வாழ்நாளை கழிப்பதற்கு ஆணை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை, அதுதான் ஆண் ஆதிக்கம். இந்த ஆண் ஆதிக்க சமூகத்தில் ஆணின் பொருளாதாரத்தை நம்பி அந்த குடும்பமும் அங்கு உள்ள மற்ற அனைவரும் இருப்பதால் அவர்கள் பெண் மீது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தனர். ஆண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, பெண்கள் மதிக்கப்படவில்லை. அதே சமயம் பெண்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில்
மிக குறைந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வாய்ப்பு எதுவும் கிடைக்கவில்லை. அதே சமயம் ஆண்கள் வரதட்சணை, அடுத்து பெண்கள் இந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும், இந்த வேலையை செய்யக்கூடாது என்று ஒரு வரையறை, இவை அனைத்தும் இருந்ததால் இது ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது என்பதை தெளிவுபடுத்துகிறது. பாலின பிரிவுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்கள் தான் குடும்பத்தினுடைய வருவாயாக கருதப்பட்டனர். ஆண்கள் கொண்டு வரும் அந்த வருவாயை வைத்துதான் அந்த குடும்பம் தன்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டிய சூழ்நிலை. அடுத்து பெண்கள், அவர்களுக்குண்டான பணி என்னவென்றால் வீட்டை பாதுகாக்க வேண்டும், குழந்தையை பராமரிக்க வேண்டும், பெரியவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு ஆணுக்கென்றும் பெண்ணுக்கென்றும் தனித்தனி வேலைகளை பகுத்து கொடுத்தது இந்த சமுதாயம். இதற்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு மட்டுமே காரணம் இல்லை. ஆண் இவற்றைத்தான் செய்ய வேண்டும், பெண் இவற்றைத்தான் செய்ய வேண்டும் என்று கட்டுப்பாட்டை விதித்தது மதம் மற்றும் நடைமுறை பழக்க வழக்கம்தான். ஆரம்ப காலத்திலிருந்தே முந்தைய காலத்தில் ஆணுக்கென்று சில நடைமுறைகள், பெண்ணுக்கென்று சில நடைமுறைகள் ஆகியவை பின்பற்றப்பட்டு வந்தன. நாம் முன்பு பார்த்தது போல், அதாவது அந்த சோசியலைசேஷனுடைய டைப்ஸ், முதன்மை, இரண்டாம் நிலை, வயது வந்தோர், அதுலலாம் நம்ம பார்க்கும்போது சொல்லியிருப்போம். அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒரு வரமுறைக்குள், கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. இவை அனைத்தையும் கலாச்சாரத்தின் மீது கூறி, கலாச்சாரம் இவை அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றது. ஆகையால் பெண்கள் கல்வி கற்க, வேலைக்கு செல்ல வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது. ஆகையால் பெண்களை பொருளாதாரத்திலும் பின்தங்கிய நிலைக்கு இந்த பாலின பிரிவு காரணமாக அமைந்தது. அடுத்தபடியாக ஆண் ஆதிக்கத்திற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் உரிமைகள். எங்கு உரிமைகள் இருக்கின்றதோ அந்த உரிமைகளுடைய அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, நாட்டிலும் சரி அந்தஸ்தும் நிலைமையும் அமையும். அந்த ஆண் ஆதிக்கத்தின் முக்கியத்துவம் பெண்ணை தனக்கு கீழ் கட்டுப்படுத்தி வைத்திருப்பது அனைத்து துறைகளிலும், பொருளாதார துறையில், அடுத்து வீட்டை நிர்வகிப்பதில் ஆணின் முடிவே ஃபைனலாக இருந்தது. அதில் பெண்கள் ஆணினுடைய ஆதிக்கத்திற்கு தகுந்த மாதிரி அவர்கள் சொல்லும் வேலைகளை மற்றும் செயல்படுத்த வேண்டியது பெண்ணினுடைய கடமையாக இருந்தது. இந்த உரிமையும் அந்தஸ்தும் வளர்வதற்கு முக்கியமான காரணம் பொருளாதாரம். ஆண் மட்டுமே வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒருவராக சமுதாயத்தில் இருந்ததால் அந்த அந்தஸ்தும் நிலையும் ஆண் ஆதிக்கத்திற்கு மட்டுமே கிடைத்தது. மேலும் முக்கியமாக கீழ்த்தட்டு மக்கள், அவர்களுடைய நிலை, ஜாதி மற்றும் வகுப்பு ஆகியவை பாலினத்தை பொறுத்து தீர்மானிக்கப்பட்டது. சாதாரண மக்களுக்கே கல்வி அறிவு, வேலைவாய்ப்பு ஆகியவற்றிற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்றால், மிகவும் கீழ்த்தட்டு மக்களுக்கு இது மிகவும் அரிதான ஒன்றாக செயல்பட்டது. ஆகையால் அவர்களுடைய நிலையும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டது. மேலும் அந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பும் மறுக்கப்பட்டது. ஆகையால் சமுதாயத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படவே இல்லை. ஒரு பெண்ணானப்பட்டவள் எல்லா காலகட்டங்களிலும் ஆண்மகனை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. பிறந்தவுடன் தந்தை, அடுத்தபடியாக சகோதரனை, அடுத்த நிலையில் கணவனை, அதன் பின்னர் மகனை,
எல்லா நிலையிலும் ஒரு பெண்ணானப்பட்டவள் எல்லா காலகட்டங்களிலும் ஒரு ஆணை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. இவை அனைத்திற்கும் காரணம் பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு. இந்த பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டதால் தான் ஆணாதிக்க சமூகம் வளர்ந்துள்ளது. பெண்கள் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். அடுத்தபடியாக பெண்களை ஊதியமற்ற வேலைக்காரர்களாக எண்ணுதல். அதாவது குழந்தைகளை பெறுதல், குழந்தைகளை பராமரித்தல், வீட்டை கவனித்துக் கொள்ளுதல், விருந்தினர்களை உபசரித்தல், பெரியோர்களை கவனித்தல், வீட்டு விலங்குகளை பராமரித்தல் ஆகிய அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஊதியமற்ற வேலைக்காரர்களாக மட்டுமே பெண்களை நினைத்தனர். அவர்களுக்கு சமுதாயத்தில் எந்த பங்களிப்பும் இல்லை. இதற்கு முக்கிய காரணம் ஆணாதிக்க சமுதாயமே ஆகும். இதுவே அனைத்திற்கும் முக்கியமான காரணம் என்னவென்றால், பண்டைய காலத்தில் பின்பற்றப்பட்டு வந்த பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள். இந்த சமுதாயம் மக்களுடைய பழக்க வழக்கம், சமுதாயம், சடங்குகள் ஆகியவற்றை பராமரிப்பதில், கட்டமைப்பதில், அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதில் மட்டுமே கவனமாக இருந்தது. அடுத்த பாலினமான பெண்ணிற்கு உரிமைகள் கொடுப்பதை சிறிதும் சிந்திக்கவே இல்லை. எப்பொழுது அவர்கள் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்? அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தால் மட்டுமே முடியும். ஆண் செய்யக்கூடிய வேலையை பெண்களாலும் செய்ய முடியும். பயாலஜிக்கல் ஃபேக்டர் அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமாகத்தான் உள்ளனர். ஆனால் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமமாக எப்பொழுது விளங்க முடியும் என்றால், அவர்களுக்கு கல்வியும் வேலைவாய்ப்புக்கு உண்டான சாதகமான சூழ்நிலையும் கொடுத்தால் மட்டுமே. ஆனால் இவை இரண்டுமே சமுதாயத்தில் குறைவாகவே இருந்தது. ஆகையால் பெண்களுடைய நிலை முன்னேறுவதற்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படவே இல்லை. இவை அனைத்தையும் கட்டுக்குள் வைத்திருப்பது மதமும் பண்பாடும் மட்டுமே. இந்த கல்வி, அறிவு, படிப்பு இதோடு மட்டுமன்றி சுகாதாரமும் மறுக்கப்படுகிறது. இதனால் பாலின சமத்துவமின்மையும் அதிகரிக்கிறது. இந்த பாலின சமத்துவமின்மையால் பெண்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். முக்கியமாக தாழ்த்தப்பட்ட ஜாதி வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு உரிமைகள் அதிகமாக மறுக்கப்படுகின்றன. உரிமைகள் உண்டு என்ற விஷயமே அவர்களுக்கு புலப்படுவதில்லை. ஏனென்றால் இந்த உரிமைகள் உண்டு என்பதை எப்போது தெரிந்து கொள்ள முடியும்? கல்வி அறிவு பெற்றால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக கல்வி அறிவு பெற்றவன் வேலைவாய்ப்புக்கு சென்றால் மட்டுமே சமுதாயத்தில் மற்றவர்களுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய நிலைமை என்ன என்பதை பாகுபடுத்தி அதை முன்னேற்றுவதற்குண்டான படிநிலைகளை நோக்கி செல்ல முடியும். இவை அனைத்துமே பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. அன்றாட வாழ்வில் சிறுவர் சிறுமியர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும் என்பதையெல்லாம் இந்த சமூகம் தீர்மானிக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின் சிறுவர் சிறுமியர் ஆகிய அனைவரும் தங்களுக்கென்று சில ஆசைகள், எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பர். ஆனால் அந்த முதன்மை சமூகமயமாக்கலில் அவர்கள் கற்றுக்கொண்ட பின் அடுத்து இரண்டாம் நிலை சமூகத்திற்கு வரும் பொழுது, ஒத்த வயதினரோடு பழகும் பொழுது அந்த மாற்றத்தை அவர்கள் உணர்கின்றனர், பின்பற்றவும் செய்கின்றனர். அவர்கள் எதிர்பார்ப்பு ஓரளவு நிறைவேற்றப்படுகிறது. அடுத்து இந்த மாற்றம் இருந்த போதிலும் உற்பத்தி, பரிமாற்ற முறை, கலாச்சாரம், அரசியல், சுற்றுப்புற சூழல் ஆகியவையும் பாலியல் பிரிவை வகைப்படுத்துகிறது. ஒரு வேலை செய்யும் பொழுது இந்த வேலையை மட்டுமே பெண்கள் செய்ய முடியும். பரிமாற்ற முறைகள், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பரிமாற்றம் செய்தல். அடுத்து கலாச்சாரம். கலாச்சாரம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு வகையான பல்வேறு பிரிவுகளை கொண்ட நடை, உடை, பாவனைகள், கலாச்சாரங்கள் அனைத்தும் மாறுபடுகிறது. அரசியலும் அதே போலத்தான். சுற்றுப்புற சூழல்,
ஆகிய அனைத்தும் சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அதாவது ஏர்லி வேதிக் பீரியட்ல பெண்கள் பொது இடங்களுக்கு வர அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் லேட்டர் வேதிக் பீரியட்ல ஒரு புனித சடங்குகள், ஒரு வழிபாடுகள் நடக்குகின்ற சமயத்தில் ஆண் பெண் சரிநிகர் சமமாக அமர்ந்து அந்த யாகத்தை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது. இவ்வாறு ஒரு காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக மதிக்கப்படுவர். அவ்வாறு மதிக்கப்படும் பொழுது சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் நிகழ்வது நிச்சயமாக்கப்படுகிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான ஒதுக்கப்பட்ட வேலைகள் ஒரு சமூகத்திலிருந்து மற்றொரு சமூகத்திற்கு வேலை மாறுபடுகிறது. ஏனென்றால் ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தில் பெண்கள் இவ்வாறுதான் இருக்க வேண்டும், இதை மட்டும்தான் செய்ய வேண்டும், இங்கு செல்லக்கூடாது என்று சில கட்டுக்கோப்புகளை விதித்துள்ளனர். ஆனால் ஒரு சில சமுதாயம் அவர்கள் முன்னேறுவதற்கு பல்வேறு வழிமுறைகளையும் எடுத்துக்காட்டுகிறது. இவ்வாறு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒதுக்கப்பட்ட வேலைகள் வேறு வேறு விதமாக உள்ளது. அதே சமயத்தில் அவர்கள் பார்க்கும் வேலைக்கு தகுந்த ஊதியமும் மாறுபடுகிறது. ஒரு இடத்தில் வேலை பார்க்கும் ஆண்களுக்கு ஒரு விதமாக ஊதியமும் பெண்களுக்கு ஒரு விதம் ஊதியமாகவும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் பார்க்கும் வேலைகள் மட்டுமே மாறுமே தவிர அவர்கள் வேலை பார்க்கும் நேரம் ஒரேயானதாக தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியத்தில் மாறுபாடு காணப்படுகிறது. அடுத்தபடியாக மனிதனின் பாஸ்மாடி இண்டெக்ஸ் என்பது குழந்தை வளர்ப்பு எப்படிப்பட்டதாக உள்ளது, ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளோட வளர்ப்பு இருக்கும். அடுத்து சமூகமயமாக்கல், அவர்கள் எந்த சமுதாயத்தில் பிறந்துள்ளனர், எந்த இடத்தில் அவர்கள் வளர்க்கப்படுகின்றனர், அதற்கு தகுந்த மாதிரி சமூகமயமாக்கலில் சில மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தபடியாக மரபணு மற்றும் உயிரியல் காரணமாக மாறுபடுகிறது. அதாவது இந்த பாஸ்மாடி இண்டெக்ஸ் என்பது அவர்கள் பிறந்து வளர்ந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படும். எல்லா இடத்திலும் உள்ள அனைவரும் ஒரே மாதிரியாக இந்த பாஸ்மாடி இண்டெக்ஸ் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வளர்க்கப்படும் தகுந்த மாதிரி அது மாறுபடும். இது ஆணுக்கும் பெண்ணிற்கும் பொருந்தும். ஆனால் ஒரு சில சமூகத்தில் இந்த படிநிலைகள் குறைவாகவே உள்ளது. அதாவது ஆண் பெண் என்ற வேறுபாடு மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மற்ற விஷயங்களில் அவர்கள் இந்த படிநிலைகளை ஏற்றுக்கொள்வது இல்லை. அதுபோல பெண்கள் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு அவர்கள் தடையேதும் விதிக்கவில்லை. உரிமைகளும் செயல்பாடுகளும் பங்கேற்பும் ஒன்றாகவே மதிக்கப்படுகிறது. ஆண்களுக்குண்டான உரிமைகளை பெண்களும் சில இடத்தில் அனுபவிக்கின்றனர். அடுத்து ஆண்கள் செய்யக்கூடிய செயல்களை பெண்களும் செய்கின்றனர். அடுத்து எல்லா இடங்களிலும் பெண்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கிறது. இந்த பாலின சமத்துவத்தை மனித சமுதாயத்திற்கு மூலதனம் என்று மூதாதையர்கள் நம்பினர். அவர்கள் அவ்வாறு நம்பியதால் தான் பின்பு வரக்கூடிய காலகட்டங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிநிகர் சமானமாக அனைத்து உரிமைகளும் அனைத்து செயல்பாடுகளிலும் அவர்களுக்கும் உரிமை அளிக்கப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம், ஒரு நாடு ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் ஆண் பெண் சரிநிகர் சமானமாக ஒன்றுபட்டு உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியும் என்பதை என்னுடைய மூதாதையர்கள் உணர்ந்துள்ளனர். ஆனால் அந்த நிலையை அடைவதற்கு பல்வேறு காலகட்டங்களை கடந்த பின் தான் அடைய முடிந்தது. பெண்ணிய மானுடவியலாளர்களின் கருத்து, அதாவது ஆணும் பெண்ணும் உயிரியல் வேறுபாட்டை தவிர எந்த வேறுபாடும் கிடையாது. பயாலஜிக்கல் ஃபேக்டர் மட்டும்தான் ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ். மற்றபடி ஆண் செய்யக்கூடிய அனைத்தையும் பெண்களாலும் செய்ய முடியும். அதாவது வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர்களுடைய பணிகள் செய்யப்படுகிறது. ஆனால் இரண்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆண்கள் வீட்டிற்குள்ளே செய்யக்கூடிய வேலையை
வெளியேயும் செய்யலாம், பெண்கள் வீட்டுக்கு செய்யக்கூடிய வேலை வெளியேயும் செய்யலாம். ஆனால் ஆண்களும் பெண்களும் சரிநிலை சமானமாக வேலையை தொடர்ந்து செய்யலாம். எந்த வேலை என்றாலும் எந்த பாரபட்சமும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று விதிவிலக்கு என்னவென்றால், கர்ப்ப காலத்தை தவிர மற்ற காலகட்டங்களில் ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையும் பெண்களாலும் செய்ய முடியும். அதுபோல பெண்கள் செய்யும் வேலையை ஆண்களும் செய்யலாம். ஆனால் ஒரு சில வேலையை இது பெண்கள் வேலை என்று முத்திரை குத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, வீட்டை சுத்தம் செய்தல், குழந்தைகளை பராமரித்தல், பெரியோர்களை கவனித்தல் ஆகியவற்றை ஆண்கள் செய்தால் அது ஒரு மிகப்பெரிய வேலையாக கருதப்படுகிறது. பெண்கள் வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள் ஆண்கள் செய்தால் அது ஆணுக்குரிய பண்பாக இல்லை என்று மறுக்கப்படுகிறது. பெண்கள் செய்யக்கூடிய வேலையை மிக குறைந்த வேலையாக மதிப்பிடப்படுகிறது. அதே ஆண் செய்தால் அது அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட வேலை பளுவாக கருதப்படுகிறது. இந்த ஆண் பெண் இவர்களுடைய வேலையில் முன்னேற்றம், அதாவது ஆண் வேலை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய பொருளாதார மாற்றம், பெண்கள் வேலை செய்யும் போது ஏற்படக்கூடிய பொருளாதார மாற்றம், ஆண் பெண் இருவரும் சேர்ந்து செய்யும் போது ஏற்படக்கூடிய பொருளாதார மாற்றம், இவற்றை பற்றி மார்டின் மற்றும் ஊர்ஹிஸ் ஆகியோர் ஒரு ஆய்வை செய்தனர். அவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட சங்கங்கள் தோட்டக்கலை சங்கம். கிட்டத்தட்ட 515 தோட்டக்கலை சங்கத்தை ஆய்விற்கு எடுத்துக்கொண்டு அங்கு வேலை செய்யக்கூடிய ஆண்களின் பெண்களுடைய வேலை பங்கீட்டை ஆராய்ச்சி செய்தனர். இந்த ஆண் பெண் வேலை பங்கீட்டை ஆராய்ச்சி செய்த பொழுது பொருளாதார முன்னேற்றத்தில் அதிக அக்கறை உள்ளவர்களாக பெண்கள் கருதப்பட்டனர். அவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்னவென்றால், அதாவது 1/3 பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் தங்களுடைய வேலையில் சமமாக தங்களுடைய வேலையை பகிர்ந்து கொண்டு பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கேற்றனர். ஆனால் 17% பேர் 17% ஆண்கள் மட்டுமே தன்னுடைய வேலையில் பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கேற்றனர். ஆனால் பெண்கள் அதிகமாக 64% பேர் பொருளாதார முன்னேற்றத்தில் அதிகமாக தங்களுடைய திறமையை காட்டினர். அடுத்து 50% இவர்கள் பெண் சமூகத்தை விட ஆண் சமூகம் அதிகமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப 64% பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய வேலைப்பளு அதிகமாகவும் 50% மட்டுமே ஆண்களுடைய வேலை பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்ததாகவும் இந்த கணக்கு கூறுகிறது. அடுத்தபடியாக இவ்வாறு இந்த கணிப்பின்படி, இந்த மார்டினுடைய தோட்டக்கலை சங்கத்தின் கணிப்பின்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான கருத்து என்னவென்றால், பெண்கள் அதிகமாக வேலை பார்த்ததின் காரணமாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் பெண்கள் வேலை பார்ப்பது இந்த தோட்டக்கலையில் மட்டுமே முன்னேற்றம் அடைந்தது. மற்ற எந்த தொழிலும் பெண்கள் முன்னேற்றம் அடையவில்லை. இந்த பெண்களுடைய பொருளாதார முன்னேற்ற வேலைப்பளுவு அதிகமாக இருந்ததன் காரணமாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டதால் உற்பத்தி அதிகமாகியது. அதே சமயம் தொழில்முறை, தொழில்நுட்பம், உற்பத்தி, வணிபம் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்பட்டதால் அவற்றை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு திறமை ஆணிடம் மட்டுமே உள்ளதாக கருதப்பட்டது. ஏனென்றால் பெண்கள் உள்நாட்டில் மட்டுமே அவருடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக கருதப்பட்டது. ஆனால் ஆண்கள் தன்னுடைய ஆணாதிக்கத்தின் காரணமாக வாணிபத்தை முன்னேற்றுவதாக பெண்ணுடைய பங்கை விட ஆணுடைய பங்கே அதிகமாக முக்கியமானதாக கருதப்பட்டது. ஆகையால் பெண்களுடைய முன்னேற்றம் அந்த விவசாய தொழிலை விட அதை விட்டு அவர்கள் வெளியேறி மற்ற துறைகளிலும் முன்னேற அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை.
அவ்வாறு வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும் என்றால், அவர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டுமே முன்னேற முடியும். ஆனால் தற்போதுள்ள காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் முன்பு உள்ள காலகட்டத்தில் இருப்பது போல் அல்லாமல் அனைவரும் அனைத்து தொழிலையும் கற்றுக்கொண்டு சமமாக பொருளாதார முன்னேற்றத்திலும் சரி, நாட்டு முன்னேற்றத்திலும் சரி சமபங்கு ஆற்றுகின்றனர். முக்கியமாக ஆணுக்கென்று சில துறைகளை இவர்களால் மட்டுமே செய்ய முடியும் என்று சில துறைகளை விதிவிலக்காக வைத்திருந்தனர். எடுத்துக்காட்டாக அரசியல் ஆதிக்கம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ல பெண்களுக்கு உரிமை அளிக்கப்படுகிறது. பெண்களுக்கு உரிமை அளிக்கப்பட்டு அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்களை முழுமையாக அவர்களுடைய சுய முடிவின்படி செயலாற்ற ஆண்கள் அனுமதிப்பதில்லை. பேரளவில் மட்டுமே அவர்கள் தலைவராக உள்ளனர். மற்றபடி அனைத்து வேலையும் அவர்களுடைய பின்புலமாக அவர்கள் பேரளவில் மட்டுமே தலைவர்களாக வைத்துக்கொண்டு அனைத்தையும் செயல்பவர்கள் ஆண்களாக மட்டுமே உள்ளனர். உரிமைகள் கொடுக்கப்பட்ட போதிலும் அங்கு அவர்கள் தனித்தன்மையுடன் செயலாற்ற அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் தற்போதுள்ள காலகட்டங்களில் அனைவருக்கும் கல்வி அறிவு கொடுக்கப்படுகிறது. அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அரசாங்கமே சில சதவிகிதம் பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அனைத்து துறைகளிலும் பெண்கள் தங்களுடைய திறமையை நிலைநாட்டி முன்னேற்ற பாதையில் சென்றால் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்பதை உறுதிப்படுத்த முடியும். அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே ஆண்கள் மட்டுமே உயர்கல்வியை கற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசு நிர்வாகத்தின் காரணமாக கல்வி நிலைகள் பல்வேறு இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டு அனைத்து துறைகளிலும் பெண்கள் ஈடுபடக்கூடிய அளவில் கல்வி நிலை பெண்களுக்கும் தனியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து படிக்கக்கூடிய அளவில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அந்த முன்னேற்றத்தின் காரணமாக அனைவரும் கல்வி கற்று சமுதாயத்தை முன்னேற்றுவதில் பெரும் பங்கு ஆற்றுகின்றனர். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பம் அனைவரும் கல்வி கற்றதற்கு சமம். ஏனென்றால் அந்த பெண்ணானப்பட்டவள் வேலைக்கு செல்லும் பொழுது ஒரு வேலையை மட்டும் செய்யாமல் வேலைக்கு செல்லக்கூடிய இடத்தில் உள்ள பணிகளையும் செய்து வீட்டிற்கு வந்து அனைத்து பணிகளையும் செய்து சமுதாயத்தில் ஒரு முக்கிய பங்காற்றுகின்றது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இவ்வாறு ஆணாதிக்கத்திலிருந்து தற்போது உள்ள காலகட்டம் முழுமையுமாக மாறி உள்ளது. ஒரு குடும்பத்தில் பெண்களும் வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலை ஏற்பட்டால் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை முன்னேறும். அதே சமயத்தில் ஆணுக்கு இது மிகவும் உறுதுணையாக அமைந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் பல்வேறு சூழ்நிலையிலும் தன்னை சமாளித்துக் கொள்வதற்கு அனைத்தையும் கற்று திறம்பட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இது மிக பயனுள்ளதாக அமையும். இவ்வாறு ஆண்களும் பெண்களும் ஒற்றுமையாக அனைத்து துறையிலும் செயல்பட்டால் நம் நாட்டினுடைய பொருளாதாரம் மிக வேகமாக முன்னேறும் என்பதில் ஐயமில்லை. அடுத்தபடியாக இந்த ஆண் பெண் என்ற வேலை தனியாக எதையும் பிரித்து கூறிவிட முடியாது. ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையுமே பெண்களாலும் செய்ய முடியும். ஆண் பெண் என்ற அந்த செக்ஸ் வேணா வேறையா இருக்கலாம். மற்றபடி ஆணுக்குண்டான அனைத்து பலனும் அனைத்து திறமைகளும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்தில் பெண்களும் உள்ளனர். ஆகையால் அவர்களுக்கென்று சில வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது
அவர்களும் முன்னேறி சமுதாயத்தில் அனைத்து பெண்களும் முன்னேறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி முன்னுதாரணமாக திகழ்வார்கள். அவர்கள் வளர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய சந்ததியினரும் முன்னேறுவதற்கு இவர்கள் முக்கிய காரணமாக இருப்பர். இந்த சமுதாயம் ஆணையும் பெண்ணையும் சரிநர் சமானமாக நிர்மாணித்து அவர்களுக்கு அனைத்து வேலைகளிலும் முன்னுரிமை கொடுத்தால் இந்த நாடு மிக விரைவில் முன்னேறும் என்பதில் ஐயமில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கல்வி நிலை ஒரு சாரருக்கு மட்டுமே ஏற்புள்ளதாக அமைந்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மட்டுமே கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. பல்வேறு சோசியல் ரிஃபார்மர்ஸ் அவர்களுடைய முயற்சியினால் பழமையான பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் மாற்றப்பட்டு, சோசியல் ரிஃபார்மர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி, அந்த சமுதாய சீர்திருத்தவாதிகள் பல்வேறு காலகட்டங்களில் போராடி இந்த சமுதாயத்தில் உள்ள பழைய பழக்க வழக்கங்கள், மூட பழக்க வழக்கங்களை ஒழித்து இந்த சமுதாய முன்னேற்றத்தில் பெரும்பங்கு ஆற்றியுள்ளனர். இந்த சமுதாயத்தில் உள்ள மூட பழக்க வழக்கங்களான சிறுவயதில் திருமணம், அடுத்தபடியாக உடன்கட்டை ஏறுதல் ஆகியவற்றையெல்லாம் ஒழித்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு அரும்பங்கு ஆற்றியுள்ளனர். அவர்களுடைய உழைப்பினால்தான், அவர்களுடைய செயல்முறைகளினால்தான் இப்போதுள்ள சமுதாயத்தில் அனைவரும் சரிநிகர் சமானமாக நடத்தப்படுவதற்கு மூல காரணமாகும். இவ்வாறு சரிநிகர் சமானமாக பெண்கள் நடத்தப்படுவதால் இந்த நாட்டில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அனைத்து துறைகளிலும் பெண்கள் திறம்பட செயல்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இந்த வாய்ப்பிற்கு முக்கிய காரணம் அடிப்படை கல்வி. முக்கியமாக இந்த கல்வி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக இருப்பதால் அனைவரும் கல்வி கற்று தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு சில துறைகள், ஒரு சில கல்வி முறைகள் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அனைவருக்கும் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். ஆகையால் இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் அனைத்து திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அளவில் அனைத்தையும் கற்று திறம்பட செயல்பட்டால் நம்முடைய நாடு முன்னேற்றம் இன்னும் அதிவேகமாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இவ்வாறு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறையிலும் சாதிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முன்புதான் பழங்காலகட்டத்தில்தான் ஆணாதிக்க சமுதாயம் இருந்தது. அவர்கள் பெண்களை குறிப்பிட்ட கட்டுக்கோப்பிற்குள், ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டிற்குள், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்குள் இந்த பழக்க வழக்கத்திற்கு தான் செயல்பட வேண்டும், இந்த கட்டுக்கோப்பிற்கு தான் இருக்க வேண்டும் என்று சில செயல்முறைகளை வடிவமைத்திருந்தனர். ஆனால் அவை அனைத்தையும் இப்பொழுது தற்போதுள்ள காலகட்டத்தில் அனைத்தும் மாறிவிட்டது. ஆகையால் இந்த மாற்றத்தில் மிக முக்கியமானது பெண்கள் அனைத்து துறையிலும் ஈடுபடுவதுதான். ஆண்களும் பெண்களும் பொருளாதார முன்னேற்றத்தில் ஈடுபடுவதால் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருடைய முன்னேற்றம் இவர்களுடைய கையில் உள்ளது. அனைத்து துறைகளிலும் இனி வரக்கூடிய சந்ததியினர் முழுமையாக அனைத்து சலுகைகளையும் பெற்று பழமையை பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இல்லாமல் புதுமையை புகுத்தி முன்னேற்றுவதில் அவர்களும் அக்கறை காட்ட வேண்டும். முக்கியமாக பழங்காலத்தில் உள்ள தலைமுறையினர் சில விட்டு சென்ற சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் ஆகியவற்றை நாம் பின்பற்ற வேண்டும்.
நல்லொழுக்கத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்துள்ளனர், நன்னடத்தைகளை கற்றுக் கொடுத்துள்ளனர். ஆகிய அனைத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும். அதில் எந்த தவறும் கிடையாது. அதை பின்பற்றினால்தான் சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கும். நாம் இப்பொழுது அனைவரும் சில ஒரு சமுதாயத்திலும் ஒரு சமுதாய பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. நாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கொண்டுள்ள சமுதாயத்தை மட்டும் பின்பற்றாமல் தற்போதுள்ள காலகட்டத்தில் அனைத்து சமுதாயத்தினுடைய நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல பண்பாட்டையும் பின்பற்றுகிறோம். அதே சமயத்தில் முன்னேறுகிறோம் என்ற ஒரு போர்வையில் தவறான பழக்கத்திற்கு அடிமையாகி விடக்கூடாது. இதற்கு நாம் மூதாதையர்கள் இந்த சோசியலைசேஷன், சமுதாயம் சமூகமயமாக்கல் என்ற செயல்முறைகளை விதித்துள்ளனர். அந்த செயல்முறைகளை தெரிந்து கொண்டு நன்னடத்தை ஆகியவற்றை, நல்லொழுக்கங்களை, நல்ல பண்பாட்டை நாம் கட்டி காப்பது, நடைமுறைப்படுத்துவது, பேணி காப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த நன்னடத்தையும் நல்ல ஒழுக்கமும் தான் மனிதனை ஒரு நல்ல பாதைக்கு இட்டுச் செல்ல வழிவகுக்கும். ஆகையால் உரிமைகள் கிடைத்துவிட்டது என்பதற்காக அதை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. அதை சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு காலகட்டங்களிலும் சில முன்னேற்றங்கள், படிநிலைகளை கடந்துதான் நாம் இந்த நிலையை அடைந்துள்ளோம். ஆகையால் இந்த சரிநிகர் சமானமான உரிமைகள் சாதாரணமாக பெற்றுவிடவில்லை. பல்வேறு தடைக்கற்களை கடந்து கிடைத்த இந்த அரிதான ஒரு விஷயத்தை நாம் சரியான முறையில் பின்பற்றி நாட்டு முன்னேற்றத்தில் அரும்பங்கு ஆற்றுவது நாம் ஒவ்வொருவருடைய கடமை. அதே சமயத்தில் பல நாடுகளிலும் சரி, வெவ்வேறு இடங்களிலும் சரி, பெண்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை நாம் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு வரலாற்றிலும் ஒரு நல்ல கருத்துக்களை புரிந்து கொண்டு அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நன்னடத்தையை பின்பற்றினால் நாமும் விரைவில் முன்னேறுவதற்குண்டான வழி கிடைக்கும். ஆகையால் இந்த ஆணாதிக்க சமுதாயம் ஒரு காலகட்டத்தில் இருந்த போதிலும் அவை அனைத்திலும் மீறி இப்பொழுது உள்ள காலகட்டம் நாம் அனைத்து உரிமைகளையும் பெற்றுள்ளோம். அந்த உரிமைகளை நல்ல முறையில் பயன்படுத்தி சமுதாய முன்னேற்றத்தில் பெரும்பங்கு ஆற்றுவது நம்மளுடைய ஒருவருடைய கடமை. ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை முன்னேறினால் அந்த சமுதாயத்தினுடைய நிலைமை முன்னேறும். ஒரு சமுதாயம் முன்னேறினால் அடுத்த நிலையில் உள்ள ஒரு நாடும் முன்னேறும். இவ்வாறு ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு முக்கியமான காரணம் பொருளாதாரம். அந்த பொருளாதார முன்னேற்றத்தில் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய பங்கும் முக்கியமானது ஆகும். ஆகையால் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையை உணர்ந்து, பணியினை உணர்ந்து, சரியான முறையை பின்பற்றி முன்னேறி சென்றால் நிச்சயம் இந்த நாடு கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஆகையால் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு, நாட்டு முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது கல்வி. இந்த கல்வியோடு மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் இப்பொழுது மிக விரைவாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதனை பல்வேறு நிலைக்கிட்டு செல்கிறது. மனிதனுடைய பங்கை விட தொழில் முன்னேற்றத்தின் காரணமாக டெக்னாலஜி மனிதனை விட அதிவேகமாக முன்னேறி செல்கிறது. ஆனால் மனிதனுக்கென்று சில பண்பாடு, சம்பிரதாயம், பழக்க வழக்கங்கள் ஆகியவை உண்டு. ஆகையால் இவை அனைத்தையும் ஒழுங்கான முறையில் பின்பற்றி முன்னேறி சென்றால்தான் அது ஒரு சரியான முன்னேற்றமாக இருக்கும். டெக்னாலஜி முன்னேற்றம் அடைந்தாலும் அதற்கு ஈடாக மனிதனுடைய முன்னேற்றமும் அதில் இருந்தால்தான் ஒரு சரியான முன்னேற்றமாக இருக்கும். இந்த முன்னேற்றத்திற்கு அடிப்படை காரணம் கல்வி. ஆகையால் இந்த கல்வியை அனைவரும்
முக்கியமான ஒரு கருதுகோளாக எண்ணி அனைவருக்கும் செயல்படக்கூடிய, தன்னுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அங்கமாக நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இந்த சமுதாயமயமாக்கலில் ஒவ்வொரு நிறுவனமும், பள்ளிகளும், கல்லூரிகளும் தன்னுடைய பங்கை ஆற்றுகின்றன. சமுதாயமயமாக்கலில் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால்தான் ஒரு நாடு முன்னேறுவதற்குண்டான சரியான வழிவகையாக அது அமையும். ஆகையால் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதில் நாம் முக்கியமாக ஒரு கருதுகோளாக நினைக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த சமுதாயம், மேலை நாட்டினுடைய சமுதாயம், நம்மளுடைய நாட்டினுடைய சமுதாயம் வேறுபட்டு காணப்பட்டாலும் நம்மளுடைய நாட்டிற்கென்று சில கலாச்சாரங்கள், பண்பாடுகள் ஆகியவற்றை நாம் முறையான வழியில் பின்பற்ற வேண்டும். இந்த சமுதாயமயமாக்கலில் பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு சமுதாய மக்கள் பின்பற்றினாலும், பல்வேறு நாடுகளில் பல்வேறு முறைகள் பின்பற்றப்பட்டாலும், நமக்கே உரிய அந்த கலாச்சாரத்தை, பண்பாட்டை மதித்து அதை போற்றி பாதுகாப்பது சமூகமயமாக்கலின் கடமை. ஆகையால் தான் இந்த சமூகமயமாக்கலில் ஒரு தலைமுறையினர் தான் கற்றுக்கொண்டதை அடுத்த தலைமுறையினருக்கு அதை அப்படியே கொண்டு செல்கின்றனர். அடுத்த தலைமுறையினரிடம் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும், ஆனால் முந்தைய தலைமுறையினர் பின்பற்றிய சில பழக்க வழக்கங்களை, பண்பாடுகளை, கலாச்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றி அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்றனர். இருந்த போதிலும் இந்த சமுதாயமயமாக்கல் அவற்றை ஒரு கட்டுக்கோப்பிற்குள், ஒரு செயல்முறைக்குள் கொண்டு வருவது இந்த சமூகம் மட்டுமே. ஒரு சமுதாயமயமாக்கலில் முக்கிய பங்கு ஆற்றுவது ஒரு சமூகம். ஆகையால் சமூகத்தின் பங்கு இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இந்த சமுதாய முன்னேற்றத்தில் ஆண், பெண் ஆகிய இருவரும் ஒன்று கூடி உழைத்தால் மட்டுமே இந்த சமுதாயத்தை முன்னேற்ற முடியும். பொருளாதார முன்னேற்றத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம பங்கு உண்டு. ஆணுக்கென்று சில வேலைகள், பெண்ணுக்கென்று சில வேலைகள் என்று எந்த பாகுபாடும் கிடையாது. அனைத்து வேலையும் இருவரும் செய்வதற்குண்டான சாதகமான சூழ்நிலை தான் நிலவுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் பாலினம் மட்டுமே வேறு வேறு. மற்றபடி வேலை பங்கீடு செய்வதில் இருவரும் சரிந்த சமானமாக செய்வதற்குண்டான அடிப்படையான உடல் அமைப்பு அவர்களிடம் உள்ளது. இவ்வாறு ஆண்களும் பெண்களும் பொருளாதார முன்னேற்றத்திலும் அரசியலிலும் பங்கேற்று நாட்டை நல்வழிப்படுத்துவதில் தற்சமயம் அதிக அக்கறை காட்டி அதை சாதித்தும் வருகின்றனர். இதற்கு எடுத்துக்காட்டாக எல்லா துறைகளிலும் ஆண்களும் சரி, பெண்களும் சரி, சரிநிகர் சமானமாக அனைத்து துறைகளிலும் பெண்கள் இப்பொழுது பங்காற்றி வருகின்றனர். துறைகளோடு மட்டுமல்லாமல் பல்வேறு திறமைகளை சாதித்தும் காட்டி தங்களுடைய முன்னேற்றத்தில் பெண்கள் சாதித்தும் வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் கல்வி முறையே ஆகும். ஆகையால் பெண்களுக்கு கல்வி அளிப்பதன் மூலம் நாட்டினுடைய முன்னேற்றம் அதிக பங்கு உண்டு. ஆகையால் ஆண், பெண் ஆகிய இருவரும் சரிநிகர சமானமாக எந்த பாலின வேறுபாடும் இல்லாமல் அவர்களை இருவரும் ஒற்றுமையாக ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்பட்டால் இந்த நாடு அதிக விரைவில் முன்னேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஆகையால் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆணுடைய பங்கும் பெண்ணுடைய பங்கும் சம பங்காக உள்ளது. இந்த வகுப்பில் செக்ஸ் மற்றும் பாலினம் ஆகியவற்றுடைய வேறுபாடு, அவருடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம்.